2 பேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ நெக்ஸஸ் XT ஓகேங்களா, இந்த வண்டி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஆப் என்ன பண்ணுறேன், இப்போ வண்டி வந்து ஒரு வந்துருக்கு. இந்த ஆக்சுவலி வந்து இந்த வண்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகல. ஃபுல்லாக வந்து டோட்டல் வந்து டிடைல் இருந்தது. ஓகே, அண்ட் இப்போ வண்டி வந்தது, நம்ம வந்து வண்டி வந்து ரெடி பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூஸ் வந்து போடுறது 100 ஆம்ஸ் வந்து ஃபியூஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கிடையாது, குளோபல் ஃபியூஸ். என்ன சொல்லுவோம்னா குளோபல் ஃபியூஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு ரிலே மாதிரி இது வந்து வேலை செய்யும். ஓகே, அந்த ரிலே மாதிரி இது இப்போ வந்து வண்டிக்குள்ளே போட்டிருக்கோம். வண்டி வந்து ரிலே ஆகிடுது. வந்து நம்ம வந்து வண்டி வந்து இப்போ செக் பண்ணுறோம். பாருங்கள், ஆம்பியர் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ரைட் பட்டன் வந்து கிளிக் பண்ணேன். இப்போ பாருங்கள் ஈ வந்துடுச்சு. ஈ வந்துட்டு எக்கனாமி மோடுன்னு வந்துடும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 45 தான். இதோட எவ்வளோ டாப் ஸ்பீடு 45 தான். ஓகேங்களா, அண்ட் இது வந்து 45. பட் நான் இங்கே பாருங்கள் இன்ஜினுடைய RPM பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ இருக்குது 2200. ஓகே, மேக்ஸிமம் RPM வந்து இது இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து இன்னொரு டைம் இதே பட்டன் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு டைம் மறுபடியும் ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் மோட் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எக்கனாமி விட்டு இதோடைய பாருங்கள் 63 டாப் ஸ்பீடு. RPM பாருங்கள் 3100 RPM. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்படின்னா டாப் ஸ்பீட் வரக்கூடிய மோடு. நெக்ஸ்ட் வந்து பவர் மோட். பவர் மோட் பார்த்தீங்கன்னா பவர் மோட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி 92. ஓகேங்களா, 92. இதோட RPM பாருங்கள், மேக்ஸிமம் RPM வந்தோட பாருங்கள் 4000. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 மோடு இருக்குது. 3 மோடில் என்ன ஆகுதுன்னா டாப் ஸ்பீடும் சேஞ்ச் ஆகுது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியோட RPM வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இந்தியோட RPM அப்படின்றதுனாக்கா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மோட்டருடைய RPM அப்படின்னா ரெவல்யூஷன் ஃபார் மினிட்ஸ் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வந்து ஸ்பீடாக சுற்றுதுன்றதுலாம் வந்து கேல்குலேஷன் வச்சு தான் அது வந்து நமக்கு வந்து RPM காட்டுறாங்க. ஓகேங்களா, அது சொல்லிட்டு இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களாண்டு இதுக்கு மேலே நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸும் நம்ம வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கலாம். பட் இது கொஞ்ச நாள் ஆகட்டும், ஆன உடனே நம்ம வந்து தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.